தொடங்குறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் கார்த்திக். உங்களோட ஃபேஸ்புக் கவர் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு. 6 புக்கு தான் இடம் இருந்துச்சு, 9 புக் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் வந்து என்னோட பால்யத்தில் படித்த ஒரு கவிதையோடு நான் என்னோட உரையை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பை வைத்திருக்கிறேன், கடை தெருவுக்கு செல்கிறேன், பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிறேன். மீண்டும் பொருட்கள் வாங்கி குவிக்க என் பையில் இடம் இல்லாத போது நான் வாங்குவதை நிறுத்திக் கொள்கிறேன். அப்படியாக யாத்ரி வந்து இன்னைக்கு 2 புது புக்கு வெளியிட்டிருக்கிறாரு. எத்தனையோ கவிதைகள் ரொம்ப பிடிச்சிது. இனிமேல் அவர் இன்னும் எத்தனை எழுதினாலும் இந்த 2 கவிதையை விட எனக்கு ஜாஸ்தியாக அது பிடிச்சிடாது அப்படின்ற மாதிரி 2 கவிதையோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ வந்ததும் நிரம்பி விடும் அளவுக்கு மிகச்சிறியது என் உலகு. 2வது, என்னை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளேன் என்று எந்த கைகளுக்குள் புக முடிகிறதோ அதுவே உன் சூரியன். சரிதான், பார்த்து கொள்ளதானே காதல். காதல் கவிதைகள் எப்போவுமே வந்து என்னோட கவனத்தை ரொம்ப ஈர்க்கும். ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், நான் ஃபேஸ்புக்கில் வந்து யாத்திரையோட கவிதைகள் நிறைய வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பெருசாக லைக் கூட பண்ண மாட்டேன், கடந்து போயிட்டே இருப்பேன். நிறைய கவிதைகள் படிப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த நம்மளோட கல்லுக்கினியை இருக்கு இல்லையா, அதில் காமத்துப்பால் பற்றி வந்து ஒன்று வெளியிட்டிருந்தார். கரெக்டாக சொல்லணும்னா, இமைப்பிற்கரப்பார் கரிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவர், உதட்டில் நீ முத்தமிட்ட காயம் இன்னும் மங்காமல் கருஞ்சிவப்பாக சிவந்து கிடக்கிறது, அது போதாதென்று கழுத்திலும் கடித்து வைத்திருக்கிறாய். டேய், வள்ளுவர் எப்படா ஹிக்கி பற்றிலாம் எழுதினாரு? திருக்குறளை பற்றின இப்படி ஒரு பார்வை தான் வந்து என்னை ஈர்த்துச்சு. கிட்டத்தட்ட மிரட்டி அவரோட ஃபோன் நம்பர் வாங்கினேன். அப்புறமா தான் தெரிஞ்சது சும்மா கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாருன்னு. கொஞ்சம் கவிதை பேசணும், நிறைய உலகம் பேசணும். யாத்திரையோட எஃபி போஸ்ட்லாம் இருக்குது, இன்ஸ்டா போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கண்டினியூஷனே இருக்காது, ஒரு ஜானர் இருக்காது. திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் ஆகிடுச்சு, லவ் ஃபெயிலியராக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவகிட்டேருந்து வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு பையனோட மன வலி அப்படி குமுறி எழுதியிருப்பார். அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோகா கல்யாணி பிரியதர்ஷனோட செப்டம் பியர்சிங் பற்றி எழுதியிருப்பார். இப்படி வர்ணிச்சு எழுதியிருப்பார். இப்போ நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லைனா அடுத்து நான் என்ன பியர்சிங் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதா. ஒரு நாள் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன், எனக்கு வந்து ஒரு டேட்டூ போட்டுக்கணும், தமிழ் அழகாக ஒரு ஒற்றை வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப்பில் எனக்கு ரிப்ளை வருது, ஆழி. ஆழி மீன்ஸ் கடல் அப்படின்னு. எனக்கு செமக்கும், ஆழினா கடல்னு கூட எனக்கு தெரியாதா, அவ்வளோ மக்குன்னு நினச்சிட்டிங்களா என்ன அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நான் யோசித்து பார்த்தேன், இட் டென்ட் சூட் மீ. நான் அவ்வளோ டீப் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கும் எனக்கு யாத்திரையோட ஒரு கவிதை தான் பதிலாக வந்துச்சு. கம்மல், சங்கிலி, மூக்குத்தி, பொன்னாபரணம் ஏதுமின்றி உள்ளாடைகள் துறந்து ஓருடையில் குளிப்பதற்காக தலைக்கு தேய்த்த தேங்காய் எண்ணெய் முகத்தில் வழிந்தோட கூடத்தில் கொலுவிருப்பவள் யட்சி என்று. இப்படி ஒரு வர்ணனை. நிஜம்தானே, புற அழகெல்லாம் அழகு கிடையாது. தேவதை என்பவள் பிரியப்பட்ட பெண். யட்சி இன்னைக்கு என்னோட புனை பெயர், என் எண்ணங்களின் அடையாளம். தேங்க்ஸ் கார்த்திக். ரொம்ப வருஷமாக புலவர்கள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து காமத்தை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. யாத்திரை வந்து காதல், காமம் இதோட நிதர்சனத்தை வந்து முகத்தில் அறையிற மாதிரி எளிமையாக சொல்லிடுவார். காமம் என்பது என்ன? விரும்பும் 2 உடல்கள் பரஸ்பரம் தந்து கொள்ள வேண்டிய கௌரவம். காதல் என்பது என்ன? உடற்சேர்க்கைக்கு பிறகான கண் பார்த்த உரையாடல். இவரோட கவிதைகள்லாம் எப்பவுமே வந்து ஆடை, ஆபரணம், புனைவு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீ விரும்பும் புத்திசாலித்தனங்கள் எல்லாம் நான் கட்டி கொண்ட வேடம்தான். நீ என்னிடம் எதை வெறுக்கிறாயோ அதுவே நான். இதை சொல்லிட்டு பின்னாடி இதையும் சொல்லுவார், காதல்ன்றது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும், ப்ராஃபிட் லாஸ் இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்காதவற்றை சொன்னாய், நான் விரும்பாதவற்றை செய்தாய், நான் காதல் என்று கருதுபவற்றிற்குள் நீ பொருந்தி வராமலே போனாய், அவ்வளவுதானே. அதற்காக வெள்ளம் உன்னை வெறுக்கவா முடியும்? யார் சாமி நீ? கவிதையிலே இப்படி காதலிக்கிறாரே, இவருக்கு எத்தனை காதலிகள் அப்படின்னு ஒரு வாசக கேள்வி ஃபேஸ்புக்கில். என்னமோ பதில் சொன்னார் தெரியுமா? உலகத்து பெண்கள் அனைவரின் மீது நான் கொண்ட காதலை ஒருத்திக்கே தர பாத்தியப்பட்டேன் என்று. இன்னொரு முத்தத்திற்கு, இன்னொரு அணைப்பிற்கு, இன்னொரு மனதிற்கு ஏற்றதாக இல்லை. இது நீ மட்டும் பொருந்தி போகக்கூடிய அச்சு. பெண்கள் பற்றி இவ்வளோ எழுதுறீங்க. நாங்கள் நினைக்கிறது, நாங்கள் விரும்புகிற சுதந்திரம், நாங்கள் வேண்டி கேட்டுக்கிற ஸ்பேஸ், இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக எழுதுறீங்க. பெண்கள் பற்றிய முதல் புரிதல் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது?
அதுக்கும் ஒரு இடத்துல பதில் சொல்லியிருக்கார். பெண்களின் ஆபரணங்களான கம்மல், கொலுசு எல்லாவற்றிலும் திருகாணியை தலைகீழாக திருக வேண்டும் என்று அறிந்தபோது. அப்புறம் ஆண்கள சகிச்சுக்கிறதுக்கும் அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. ஒருவரை விரும்ப துவங்குதல் என்பது காலம் முழுக்க அவரை மன்னித்துக் கொண்டே இருப்பதற்கு துணிதல். நெறைய ஆண்கள் இருக்கீங்க. யாத்ரியோட கவிதைகள எப்பவுமே போட்டியா நெனைக்காதீங்க. ஹிஸ் போயம்ஸ் ஆர் யுவர் ஆலி. படிக்கட்டு இறங்கும்போது கை பிடிச்சுக்கிட்டு இறங்குவோம்ல, அந்த கைப்பிடி மாதிரி. உங்களோட காதலியோ, உங்களோட மனைவியோ உங்களுக்கு வந்து யாத்ரியோட கவிதைகள் அனுப்புறாங்க அப்டின்னா, இந்த மாதிரி என்ன லவ் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு வந்து அவங்க சூசகம் சொல்றாங்க.